வணக்கம். செம்பியன் செல்வியின் வலைவழியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு நான் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான போராட்டம் உங்களுக்கு தெரியும். 3000 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்ற வலி நிறைந்த வேதனை நிறைஞ்ச போராட்டம். அது காணாமலாக்கப்பட்டார் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டார்கள். இலங்கை இராணுவத்தினரால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்த மக்களை உறவுகளை தேடி அதுக்கு குறிப்பாக தாய்மார் அந்த போராட்டத்தில் 3000 நாட்களுக்கு மேலாக ஈடுபட்டு கொண்டு இருக்கணும். அப்போ அந்த போராட்டத்தில் அந்த மக்களுக்கு நாங்கள் எப்படி உறுதுணையாக இருக்க வேணும்? இல்லைன்னா எங்களோட சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மிகுந்த வலியோட வேதனையோட தங்களோட உறவுகளை இவ்வளவு நீண்ட காலம் 15-16 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு எங்களோட தமிழ் சமூகம் எப்படி நாங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேணும்? உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ஆக்கள் பாதிக்கப்பட்டிருக்கைக்குள்ள நாங்கள் அறம் சார்ந்து அவர்களோட கூட நிற்க வேணும். எங்களால அந்த காணாமல் போன ஆட்களை வலிந்து காணாமல் போன ஆட்களை மீண்டும் கொண்டு வர கொடுக்குற எங்களாலே இல்லாது. ஆனால் எங்களால் செய்யக்கூடிய ஒன்று இருக்குது, அந்த மக்களுக்கு துணையாக இருக்கிறது. உங்களுக்கு துணையா இந்த சமூகம் இருக்குது, நாங்கள் உங்களோட இருக்கிறோம்ன்ற அந்த மன ஒரு பலத்தை எங்கள் மூலம் அவைகள் பெற்றுக்கொள்ள வேணும். ஓகே, எங்களுக்கு இவ்வளவு மக்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் என்று சொல்ற அந்த ஒரு 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 மனோபலத்தை நாங்கள் அவைகளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்ய வேணும் என்றதை பற்றி கதைக்கலாம் என்றால், உங்களுக்கு தெரியும், இப்போ எங்கள் ஊர்களில் நிறைய ஊர்கள் இருக்குது. ஊரில் பலவிதமான சங்கங்கள் இருக்குது, கோயில்கள் இருக்குது, ஆலயங்கள் இருக்குது. அப்போ எல்லா அமைப்புகளும் அந்த மக்களோட தொடர்பு கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு ஆலயமோ இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு சங்கமோ மக்களோட போய் அவங்களோட போராட்டத்தில் நாங்களும் இணைஞ்சு கொள்றதுக்கு மூடாக அவர்களுக்கு ஒரு 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 பல ஒரு மன பலத்தை நாங்கள் வழங்க வேணும். அவைய வேதனையும் உங்களோட வேதனையை நாங்கள் புரிஞ்சு கொள்றோம் என்று சொல்லி அந்த ஒரு தோளா நிற்க வேணும். நாங்கள் அதை செய்ய வேணும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்களே எல்லாரும். இப்போ நாங்கள் அதுகளெல்லாம் நம்மளாவே கடந்து கொண்டு போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஆக்கள், அது குறிப்பிட்ட ஆக்கள் வந்து போராடுறாக்களை குறிப்பிட்ட ஆக்கள் நான் சொல்கிறேன். காணாமல் போன ஆக்கள் வந்து லட்சக்கணக்கிலே, அது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த குறிப்பிட்ட ஆக்கள் வந்து எங்கட இந்த இனஅழிப்பு யுத்தத்தில் வந்து எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று, உயிரோட இல்லாமல் எவ்வளவு பேருக்கு படுகொலை செய்யப்பட்டார்கள் தெரியும். அதில் ஒரு பகுதி மக்கள் தங்கட சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல், அதுவும் உயிரோட இராணுவத்தோட கையளிக்கப்பட்ட ஆக்களுக்கு என்ன நடந்தது தெரியாமல் 16 வருஷம் என்றது மிகப்பெரிய நீண்ட காலம். அப்ப அப்படி போராடி கொண்டிருக்கிற அந்த எங்கட உண்மையிலே அந்த எங்கட இனஅழிப்பு யுத்தத்தின் ஒரு பகுதி தான் இங்க காணாமலாக்கப்படுறது, வலிந்து காணாமலாக்கப்படுறது. அந்த மக்களுக்கு எங்கட சமூகத்தின் சார்பில் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் என்று சொல்லுவேன். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நிறைய சங்கங்கள், கோயில்கள் அவைகள் வந்து ஒரு நாள், ஏதாவது ஒரு நாளில் போய் ஒரு நாள் அந்த மக்கள் எங்களுக்கு சமூகத்தில் வந்து ஒரு 365க்கு மேற்பட்ட அமைப்புகள் நிச்சயமா இருக்கும், என்ன கோயில்கள், சங்கங்கள். அப்போ ஒரு நாள் அந்த மக்களோட கூட இருந்து அந்த மக்களின் வேதனையை நாங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை செய்ய வேணும். அதே வேளையில இப்போ வெளிநாடுகளில் இருந்து விடுமுறைக்கு வார மக்கள் ஒரு நாள்ல முழு நாள் இல்லாட்டாலும் ஒரு 2-3 மணித்தியாலும் அந்த மக்களை போய் சந்திச்சு அவர்களோட இந்த வலிய வேதனையை நாங்களும் எங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும். அப்படி பகிர்ந்து கொள்ளைக்கு இப்போ எங்களோட பிள்ளைகள் விடுமுறைகளுக்கு போற பிள்ளைகளும் வந்து காணாமலாக்கப்பட்டால் என்ன, அந்த அவைகளுக்கு உறவுகளுக்கு என்ன நடந்தது, அது எப்ப நடந்ததுன்னு அந்த தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு கூடாக அந்த எல்லா மக்களும் இந்த இங்கே இருந்து போற பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு, இப்படி ஒரு பிரச்சனை எங்களோட மக்களுக்கு நடந்திருக்குதுன்னு சொல்ற தகவல்களை அவையும் அறிஞ்சு கொள்ளுவினோம். அப்ப நாங்கள் அதுகளை இருக்கா செய்ய வேணும். நாங்கள் உண்டு விடுமுறைக்கு வாராக்கள் போராக்கள் வந்து அந்த இது வெளிநாடுகள்லேருந்து வாராக்கள் வந்து இப்போ நாங்கள் எவ்வளவோ இடங்களுக்கு போகிறோம், போய் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறோம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே வேளையில்
ஒரு மக்கள் வந்து ஒரு போராட்டத்தை தங்களோட வலி நிறைந்த ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். அந்த மக்களுடைய ஒரு 2 மணித்தியாலமோ 3 மணித்தியாலமோ நாங்கள் எங்களோட நேரத்தை அதில் செலவிட்டு அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கும் இந்த போராட்டம் வெல்றதுக்குரிய வழிவகையை நாங்க செய்யணும். என்ன இந்த போராட்டம் வந்து ஒரு நியாயமான போராட்டம். அநீதிக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்க நாங்கள் விடுதலையை நோக்கி பயணிக்கிற ஒரு இனம். நாங்கள் இனப்படுகொலைக்கு ஆளான இனம். அந்த அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த மக்களுக்கு எப்பவுமே நாங்கள் துணையா இருக்க வேணும். மற்றது இப்ப தெரியும் என்ன, நான் இப்ப தொடர்ந்து அந்த காணொளி வலியொலி செய்கிறாக்களை பற்றி கதைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்ப அந்த வலியொலி செய்கிற ஆக்கள் எல்லாம் அந்த மக்கள்கிட்ட போய் அவையிட்டு அது சம்பந்தமான சில தகவல்களை தங்களோட கிழமையில ஒன்றோ ரெண்டோ ஒரு காணொலியில நீங்கள் அது சம்பந்தமாக அவர்களோட பேட்டி எடுத்து அப்படி போட வேணும். அது அப்படியே அந்த மக்கள் வந்து அப்படியே இருந்தவே ஒரு ஒரு தனியா இருந்து போராடி கொண்டிருக்கிற மாதிரி இருக்காமல் அந்த அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பான கருத்துக்கள் சமூகத்துல ஒரு கருத்துருவாக்கத்துல தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்க வேணும். அதுக்கு இந்த வலிவழி செய்கிற ஆக்கள் வந்து நீங்கள் அந்த காணொலிகளை அவைகளை போய் கண்டு போட்டு அதுகளை அந்த உயிர்ப்போட அந்த போராட்டத்தை வச்சிருக்கிறதுக்கு உங்களால ஆன இதுகளை நீங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி உண்மையிலே நான் விரும்புகிறேன். இதுகள்லாம் நான் அறப் செயற்பாடுன்னு சொல்லி நான் செய்ய வழிகிட்டது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான். எங்களோட சமூகத்துல எங்களுக்கு பாதிக்கப்பட்டு வலியோட வேதனையோட இருக்கிற மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், என்ன அவர்களுக்கு நாங்கள் எப்படியான ஆதரவாக இருக்க வேணும் என்று சொல்றதுதான் செயற்பாடு. அப்ப உண்மையில இது சம்பந்தமாக நீங்கள் கருத்தில் எடுத்து இப்ப எல்லாரும் கருத்தில் எடுப்பீங்களோ எனக்கு தெரியல, எடுக்கிறாக்கள் இப்ப ஒரு 10 பேர் சொன்னாரு உங்களோட ஊர்ல நீங்கள் கதைச்சு உங்களோட சங்கங்கள்ல கதைச்சு ஓகே நாங்கள் இந்த நாள் ஒரு 10 பேர் அவர்களோட போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முன் உதாரணமா ஒரு ஆக்கள் செய்ய அதை பார்த்து பிறகு எல்லா ஊர்களையும் அது ஒரு நடைமுறைக்கே கொண்டறியணும். ஓகே அப்படி பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம்னு சொல்லி இப்ப காணாமலாக்கப்பட்ட ஒரு போராட்டம் சம்பந்தமாக அப்படி பிற போராட்டங்களும் நியாயமான போராட்டங்கள் அநீதிக்கு எதிரான போராட்டங்கள் எங்களோட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற தொடர்பான கருத்துக்களை வெளியில கொண்டாடுறதுக்கு நாங்கள் நிச்சயமாக இப்படியான போராட்டங்கள்ல பங்கு பெற வேணும் என்றதுதான் எங்களோட அறச்செயற்பாடு. அதுல நாங்கள் உண்மையில கூடுதலான கவனம் எடுத்து அந்த மக்களோட கூட இருந்து அவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக தோளோட தோளாக இருக்கிறோம் என்று சொல்றதை காட்டுறதுக்கு நீங்கள் இந்த இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுங்க. முதல்ல ஒரு கொஞ்சம் இதற்கு உண்மையிலே யாராவது ஒரு ஆள் கேட்டா நீங்கள் அதை ஒரு 4 பேரை சேர்த்து சம்பந்தமான ஒரு கதையை கதையுங்கோ. கதைச்சு நீங்கள் 4 பேர் உங்களோட சங்கங்களோட கதைச்சு ஒரு நாளை அவைகளோட நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நாள்ல போய் அந்த மக்களோட இருந்து அவைகளுக்கு உறுதுணையா இருந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெறுகிறதுக்கு நாங்கள் எங்களாலேயான சின்ன ஒரு பங்களிப்பு செய்ய வேணும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். உண்மையில இதை பற்றி கருத்துல எடுத்துக்கொள்ளுங்க.